இந்தியாவில் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் விமன் மார்பு புற்றுநோய் தான். அப்புறம் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேன்சர் டெத் இன் விமன் அதுவும் மார்பு புற்றுநோய் தான். நல்ல விஷயம் என்னன்னாக்கா, இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும். எஃபெக்டிவான ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அப்புறம் குழந்தைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேஷன் சொல்லுவோம். இவங்கள யாருக்காவது கேன்சர் இருந்தால் தான் உங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் அதிகரிக்கும். யாருக்கோ ஒரு தூரமான சொந்தத்தில் இருக்கவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் அதிகரிக்காது. ஒரு சைஸுக்கு மேலே அந்த கட்டிக்கு மற்ற டிஷ்யூக்கு பரவக்கூடிய தன்மை கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அதனால் கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணும்போது தான் க்யூர் கிடைக்குது. வணக்கம், என் பேர் டாக்டர் அருள்குமார். நான் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், பிவில் ஹாஸ்பிட்டல், அம்பத்தூர் பிரான்ச். ஸோ இன்றைக்கி நம்ம பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் பற்றி பார்ப்போம். முதல்ல புற்றுநோய்னா என்ன? புற்றுநோய் என்பது என்னென்னாக்கா, நம்ம ஓன் டிஷ்யூஸ் அண்ட் ஓன் செல்ஸ் தான். அதில் இருக்கிற ப்ரோக்ராம் இருக்குது, ஜெனட்டிக் ப்ரோக்ராம். அது கரப்ட் ஆகி அன்கண்ட்ரோல்டாக அது டிவைட் ஆக ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க டிஷ்யூ அது ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். சில சமயம் அது இரத்த குழாய் மூலமாக வேறு ஒரு ஆர்கனில் உறுப்பில் போய் உட்கார்ந்து அந்த உறுப்பினோட ஃபங்க்ஷனையும் அது பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தன்மை பேசிக்காக பார்த்திங்கன்னா செல் நடக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன் சொல்லலாம், இல்லை கரப்ஷன் சொல்லலாம். இந்த புற்றுநோய் உடலில் எந்த உறுப்பில் உருவாகலாம். மார்பகத்தில் உருவாகலாம், குடலில் உருவாகலாம், கர்ப்பப்பையில் உருவாகலாம், கருமுட்டை பையில் உருவாகலாம். எந்த டிஷ்யூனா சொல்லுங்கள், எல்லா டிஷ்யூலையும் உருவாகலாம். ஸோ எந்த உறுப்பில் உருவாகுதோ அந்த புற்றுநோய் நம்ம சொல்லுவோம். ஸோ புற்றுநோய்னா எல்லாம் காமன் கிடையாது. ஒவ்வொரு உறுப்புலையும் புற்றுநோய் உருவாகலாம். ஒவ்வொரு உறுப்புலையும் உருவாகிற புற்றுநோயில் நிறைய டைப்ஸும் இருக்குது. வாங்க மார்பக புற்றுநோய் பற்றி நம்ம பார்ப்போம். மார்பக புற்றுநோய் பற்றி ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் விமன் மார்பு புற்றுநோய் தான். அப்புறம் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேன்சர் டெத் இன் விமன் அதுவும் மார்பு புற்றுநோய் தான். பயந்துக்காதீங்க. நல்ல விஷயம் என்னன்னாக்கா, இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும். எஃபெக்டிவான ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு குட் நியூஸ். அது என்னதான் கேன்சர் இன்சிடென்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுனால இதுலேருந்து ஃபுல்லாக குணமாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, நம்ம அந்த டெஸ்ட்டை ஸ்க்ரீன் டெஸ்ட் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்றால். அப்புறம் மார்பக புற்றுநோயோட அறிகுறிகள், சிம்டம்ஸ் என்ன? பொதுவாக பெயின்லெஸ் லம்ப், வலி இல்லாத கட்டி, இதுதான் இதோட காமன் சிம்டம். இதுதான் பிரச்சனையும் கூட. நிறைய பேர் கட்டி இருந்து வலியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வலி இல்லாத கட்டி டாக்டர், வலியே இல்லை, அதனால் டாக்டரை பார்க்கல, இப்போ சைஸ் பெருசாகிடுச்சு, புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வலி இல்லாத கட்டின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணாதீங்க. மெயின் சிம்டமே வலி இல்லாத கட்டி தான். ரெண்டாவது நிப்பிள் டிஸ்சார்ஜ். நிப்பிள் டிஸ்சார்ஜ் அது பார்த்திங்க முக்கியமாக பிளட் ஸ்டெயின், ரத்தம் கலந்து ஒரு சைடில், ரெண்டு பக்கம் இல்லாமல் ஒரு சைடில் ஒரு 1 or 2 ஆரிஃபிசஸ், 1 இல்லை 2 துவாரங்கள் மட்டும் அது வழியாக வருது அப்படின்னா அது ஆரம்ப புற்றுநோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஒரு பால் மாதிரி ஒரு நீர் டிஸ்சார்ஜ் வர்றதோ, தண்ணி மாதிரி டிஸ்சார்ஜ் வருதோ மார்பு புற்றுநோயில் அது காமன் கிடையாது. பட் இருந்தாலும் நிப்பிள் டிஸ்சார்ஜ், எனி டிஸ்சார்ஜ் இருந்தாலும் நீங்கள் டாக்டர் அணுகி, முக்கியமாக புற்றுநோய் அறுவை சிகிச்சை டாக்டர் இல்லைனாக்கா மார்பக கேன்சர் அறுவை சிகிச்சை டாக்டர் அணுகி அதுக்கான என்னன்றதை எவாலுவேஷன் பண்ணுறது நல்லது. மூணாவது நிப்பிள் ரிட்ராக்ஷன். அது நிப்பிள் உள்நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி சமீபமாக உங்களுக்கு நிப்பிள் ரிட்ராக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அதையும் இக்னோர் பண்ணாதீங்க. அதுவும் என்ன ஏதுன்னு சொல்லி டாக்டர் அணுகி அது எவாலுவேட் பண்ணணும். நாலாவது நிப்பிள் டிஸ்ட்ரக்ஷன். சில பேருக்கு ஒரு படை மாதிரி, அரிப்பு மாதிரி நிப்பிளில் நிப்பிளே டெஸ்ட்ராய் ஆகிடும், எரோட் ஆகிடும், ஃபுல்லாகவே அது ஃப்ளாட் ஆகிடும், புண்ணு மாதிரி ஆகிடும். அது மாதிரி இருந்தாலும் அதுவும் ஒரு மார்பக புற்றுநோயோட ஒரு அறிகுறி தான். அப்புறம் சேஞ்ச் இன் சைஸ் அண்ட் ஷேப் அப்படின்னு, அதாவது மார்பகத்தில் ரீசெண்டாக அதாவது ஷேப்லேயோ சைஸ்லேயோ சேஞ்ச் ஏற்படுறது. அப்புறம் டிம்பிள், சின்ன குழி மாதிரி, கையை உயர்த்தும் போது, பெண்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது கை உயர்த்தும் போது ஒரு சைடில் உள்ள டிம்பிள் மாதிரி, உள்ள ஒரு குழி மாதிரி உருவாகுது, ரீசெண்டாக உருவாகிருக்கு அப்படின்னாலும் அதுவும் ஒரு மார்பக புற்றுநோயோட ஒரு சிம்டமாக இருக்கலாம், அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் அக்கில் நெறிக்கட்டி வந்தாலும், நீங்கள் தொட்டு போகும் அக்கில் கட்டி மாதிரி இருக்குது அப்படி இருந்தாலும் அதுவுமே ஒரு சிம்டமாக இருக்கலாம். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டாங்க சில பேர் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அது எலும்பு, லிவர் இந்த மாதிரி உறுப்பில் பரவி அங்கே பெயின், அங்கே உபாதைகள் ஏற்படுத்தும். இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ நான் சொன்ன அறிகுறியில் எது இருந்தாலும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் உடனடியாக ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை டாக்டர் போய் அணுகுனீங்கனாக்கா உங்களுக்கு ஆப்டிமலான ட்ரீட்மெண்ட் அப்புறம் பெஸ்ட் அவுட்கம் கொடுக்க முடியும். இதில் டிலேயில் தான் பிரச்சனை வருது முக்கால்வாசி.
தயக்கத்தினால, இல்லை இது கேன்சர் இருக்காது அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு டினையல்னால இதில் தான் பிரச்சனையே வருது. உடனடியாக போய் டாக்டர் அணுகி பார்க்கும்பொழுது சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணுறதுனால பெஸ்ட் அவுட்கம் அது தர முடியும். சில பேஷண்ட்ஸ் எனக்கு கட்டியே இல்லை, கட்டி இப்போ இல்லை, இப்போ நான் என்ன செய்யணும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு அது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் பண்ணணும். என்ன வயசு உங்களுக்குன்றத பொறுத்து இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு ஆவரேஜ் ரிஸ்க்காக நீங்கள் ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவலான்னு பார்க்கணும். ஆவரேஜ் ரிஸ்க் அப்படின்னா ஃபேமிலியில் எனக்கு ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, அப்புறம் குழந்தைங்க. இப்படி தான் ஃபஸ்ட் டிகிரி ரிலேஷன் சொல்லுவோம். இவங்கள யாருக்காவது கேன்சர் இருந்தால் தான் உங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் அதிகரிக்கும். யாருக்கோ ஒரு தூரமான சொந்தத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் அதிகரிக்காது. ஸோ நீங்கள் பயந்துக்காதீங்க. ஃபஸ்ட் டிகிரி ரிலேஷன்லேயே 2-3 பேருக்கு கேன்சர் இருக்குது. மார்பக புற்றுநோய், அப்புறம் கருமுட்டை புற்றுநோய், இந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவலாக இல்லையான்றது நீங்கள் டாக்டரை போய் அணுகுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவலுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜெனடிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். சின்ன வயதுலேருந்தே அவங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். 30 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஆவரேஜ் ரிஸ்க் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா 45 வயசுலேருந்து மேமோகிராம் டெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். எவ்வளோ நாள் பண்ணலாம்? 55 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். 55 வயசுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் 60 வயசோ 70 வயசோ அது வரைக்கும் நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மேமோகிராம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மேமோகிராம் டெஸ்ட் பண்ணுறதுனால கட்டி வந்து நான் பால்பபிள்னு சொல்லுவோம். கையில் தொட்டு பார்த்து உணரக்கூடக்கூடிய ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப சின்னதாக இருக்கும்பொழுதே அதை கண்டுபிடிச்சிட முடியும். ஸ்கேன் கைடன்ஸ்லேயே பயாப்சி எடுத்து அது என்ன மாதிரி கட்டின்னு பார்த்து சப்போஸ் அதில் கேன்சர் இருந்தால் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை முழுமையாக குணப்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் சொல்லும்பொழுது வந்து ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் இதுதான் முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா, அப்பா, இல்லை கூட பிறந்தவங்க இவங்களுக்கு கேன்சர் இருக்கணும். அந்த கேன்சரும் சின்ன வயசில் வரணும். 50 வயசுக்கு முன்னாடி, ஒரு 70 வயசுல அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து ஹை ரிஸ்க் நம்ம சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட் டிகிரி ரிலேஷனாக இருக்கணும். 40 வயசு 50 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு கேன்சர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்ம வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் ஃபஸ்ட் டிகிரி ரிலேஷனில் சின்ன வயசில் கேன்சர் இருக்குது, இல்லை ஒருத்தங்களுக்கே 2-3 கேன்சர் வந்திருக்கு, மார்பக புற்றுநோய், கருமுட்டை பை புற்றுநோய் இந்த மாதிரி வந்திருக்கு, இல்லை மேல் பிரெஸ்ட் கேன்சர், மேல் மெம்பர்ஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சில ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜீன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேமிலியில் எந்த வயசில் அவங்களுக்கு கேன்சர் வந்ததோ அதை விட முன்கூட்டி 10 வருஷம் முன்னாடியே அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். 30 வயசுலேயே ஆரம்பிச்சிருவாங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ இது ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு. ஆவரேஜ் ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி 45 வயசுலேருந்து ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், எனக்கு வந்து நான் என்ன பண்ணால் இதை நான் வந்து இந்த மார்பக புற்றுநோயை வராமல் தடுக்கலாம்? சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம கட்டுப்படுத்துறது மூலயமா மார்பக புற்றுநோய் வரதை நம்ம ஓரளவுக்கு தடுக்க முடியும். 100% முடியாது, பட் கண்டிப்பாக ரிஸ்க்கை குறைக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, ஓவர் வெயிட். நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து 22 கீழே வச்சுருந்தோம் அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து குறையுது. அதே மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்தபடி வேலை செய்கிற மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ அவங்களாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். வாக்கிங், ரன்னிங், மற்ற ஆக்டிவிட்டீஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். 3வது ஆல்கஹால் இன்டேக், அந்த பழக்கம் உள்ளவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணணும். இந்த 3 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம கையில் இருக்குது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா மார்பக புற்றுநோய் வர ரிஸ்க்கை வந்து நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். சில பேஷண்ட்டை கேட்பாங்க, கட்டி இருக்குது, சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே புற்றுநோயே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா மார்பக புற்றுநோயில் 5 to 10% தான் ஃபேமிலி ஜெனட்டிக் பேசிஸில் வரக்கூடியது. மிச்சம் 90% வந்து ஸ்பொராடிக், ஒரு ரேண்டம் மியூட்டேஷனாலேயோ இல்லை லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இல்லை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால் எங்கள் பரம்பரையில் கேன்சரே கிடையாது, ஸோ எனக்கு வந்து கேன்சர் கட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி கிடையாது. அதை நீங்கள் ஒரு காமனாக பேஷண்ட் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி அது ஒன்று. அப்புறம் இன்னொரு வர பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, கேன்சர் வந்தாலே மார்பகத்தை அகற்றிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி இல்லை. நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது மூலயமா பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு இருக்குது. மார்பகத்தை ப்ரிசர்வ் பண்ண முடியும். அந்த கேன்சர் கட்டி சுற்றி உள்ள நார்மல் டிஷ்யூ எடுத்துகிட்டு சில பிளாஸ்டிக் சர்ஜரியும் கம்பைன் பண்ணி கேன்சர் கட்டியும் முழுமையாக எடுத்துகிட்டு மார்பகத்தோட ஷேப்பும் பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்பக புற்றுநோயினாலே மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸ் டியூமராக இருந்தால் கூட கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து சைஸை சின்னதாக்கிட்டு
அப்புறமா பிரெஸ்ட் கான்சர்வேஷன் சொல்லக்கூடிய சர்ஜரி நம்ம பண்ண முடியும். பண்ணி மார்பகத்தை ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்தாங்க, ரேடியேஷன் கொடுத்தாங்க. டாக்டர் நீங்கள் வந்து ரேடியேஷன் மட்டும் தான் போதும், கீமோ வேணான்னு சொல்கிறீங்க, இல்லை இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே இது எப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்க இதில் மார்பு புற்றுநோய் வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. ட்ரீட்மெண்ட் வந்து கஸ்டமைஸ்டு. அந்த பேஷண்ட்டுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு டியூமர் ஃபேக்டர்ஸ், கட்டியோட சைஸ் என்ன, அது நெறிக்கட்டிக்கு பரவி இருக்கா, அது என்ன டைப்பு, அப்புறம் பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க, அப்புறம் அவங்க மற்ற ஃபேக்டர்ஸ், மற்ற அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, என்ன வயசு, இதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அதனால் சில பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி வித் கீமோதெரப்பி இருக்கும், ரேடியேஷன் இருக்கும், ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் தெரப்பி, டார்கெட் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர்க்குலாம் போகும். சில பேஷண்ட்டுக்கு வெறும் கீமோ கூட இருக்காது, வெறும் ஹார்மோன் தெரப்பி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக ஆகாது. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இன்னொரு காமனான கேள்வி என்னன்னாக்கா, டாக்டர் கட்டி தான் எடுத்துட்டீங்க, எதுக்கு கீமோதெரப்பி கொடுக்குறீங்க, எதுக்கு ரேடியேஷன் கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புற்றுநோய் வந்து அந்த லோக்கல் டிசீஸ், அங்கே கட்டி மட்டும் நம்ம அகற்றிடுறோம். பட் அது அகற்றின பிறகும் அந்த கேன்சர் செல் வந்து மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய அது கெப்பாசிட்டி வந்துடுது. ஸோ அது நெறிக்கட்டிக்கு, அக்கல்லையோ இல்லை நெஞ்சுக்குள்ளே நெறிக்கட்டிக்கோ இல்லை கழுத்துக்கு கீழே இருக்க நெறிக்கட்டிக்கோ அது பரவிடலாம். இல்லை ஏதாவது ஒரு செல் எஸ்கேப் ஆகி பிளட் மூலம் கலந்து இங்கே லிவர்லேயோ போன்லேயோ இங்கே போய் அது உட்காந்துக்கும். ஸோ அந்த செல்ஸை, கடைசி செல்ஸ் நம்ம அழிக்கணும் அப்படின்னா சர்ஜரி மட்டும் பத்தாது. ரீஜனல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ரேடியேஷன் அது தேவை. அப்புறம் சிஸ்டமிக் தெரப்பின்னு சொல்லக்கூடிய கீமோதெரப்பி, அப்புறம் இந்த ஹார்மோன் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பிலாம் இருக்குது. இதெல்லாம் தேவை. ஸோ சர்ஜரி மட்டுமே நம்ம பண்ணிவிட்டு குணப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சைஸுக்கு மேலே அந்த கட்டிக்கு வந்து மற்ற டிஷ்யூக்கு பரவக்கூடிய தன்மை, கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அதனால் கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணும்போது தான் க்யூர் கிடைக்குது. மார்பக புற்றுநோய் பற்றி சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, மார்பகத்தில் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் பெயின்லெஸ் லம்ப், வலி இல்லாத கட்டி, நிப்பிள் டிஸ்சார்ஜ், முக்கியமாக பிளட் ஸ்ட்ரெயின் டிஸ்சார்ஜ், அப்புறம் வந்து நிப்பிள் டிஸ்ட்ரக்ஷன், நிப்பிள் ரிட்ராக்ஷன், நிப்பிள் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி டிஸ்ட்ராய் ஆகிறது, இல்லை நிப்பிள் உள்நோக்கி போகிறது, இல்லை தோலில் ஏதாவது டிம்பிள் உள்ள குழி மாதிரி உள்ளே ஏற்படுறது, சைஸ் அண்ட் ஷேப் மாற்றம் ஏற்படுறது ரீசெண்டாக, அப்புறம் அக்கில் நெறிக்கட்டி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை டாக்டரை பார்க்கறது மூலயமா அது என்ன